வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க பெண்களுக்காக. இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரத்தப்போக்கு ரத்தப்போக்குன்றது இந்த மாதவிடாய்ன்றது மாதம் மாதம் 3லேருந்து அதிகபட்சம் 5 நாட்கள் போக வேண்டிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு 8லேருந்து 10 நாள் வரை உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிற்காலத்தில் பல விளைவுகளை பார்க்க வேண்டிய வரும். சரி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய அந்த மெசேஜஸும் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு மருந்து வாங்கி ஃபாலோ பண்ண முடியாது, மருந்து செஞ்சு சாப்பிட்றதும் கஷ்டம், வாங்கி அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை அந்த ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதுக்கு பதிலாக ஃபுட்டு வழியில், அதாவது உணவு வழியில், காய்கறிகள் வழியாக இல்லை உணவு வழியாக எங்களுக்கு இதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், நேரங்காலம் கிடையாது. உணவு வழியில் இது நல்ல தீர்வு கிடைக்கும். 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே போகக்கூடிய ஒரு போக்குக்கு அதிகப்படியாக போகுது, அதாவது 5 நாளுக்கு மீறியும் 8 நாள் 10 நாள் ரத்தம் போயிட்டே இருக்குது, உடல் ரீதியாக நான் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த உணவுகள் அந்த வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க பச்சையாக கூட சாப்பிட்லாம். மேலே உள்ள தோலை நீக்கிட்டு பச்சையாகவும் சாப்பிட்லாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீர்க்கங்காய். இப்போ நம்ம சமையலில் பெரும்பாலும் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கனாக்கா, நிறைய உணவுகள் தவிர்க்கிறாங்க. நான் பீர்க்கங்காய் சாப்பிட மாட்டேன், நான் கோவக்காய் சாப்பிட மாட்டேன், நிறைய உணவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி உணவுகளில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த அதிக உதிரப்போக்கு ரத்தப்போக்கு போகுதுன்றவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான ரெமெடி. இதை இப்போ உதாரணத்துக்கு 7 நாள் ஆச்சு 8 நாள் ஆச்சு ரொம்ப நிறைய எனக்கு ரத்தம் போகுதுன்றவங்க இந்த மேலே உள்ள தோலை சீவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. இந்த தோல் சீவி நான் உங்களுக்கு இமேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டாவோ பொரியலாவோ, அதாவது கூட்டு மாதிரி சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த உணவு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கோ அந்த விதத்தில் நீங்கள் உணவாகவே எடுத்துக்கலாம். இதை வாரத்துக்கு 2லேருந்து 3 முறையோ இல்லை தொடர்ந்து கூட சாப்பிட்லாம். அதிகப்படியாக ரத்தப்போக்கு இருக்குது, 5 நாள் 6 நாள் ஆகி எனக்கு ரத்தப்போக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரு கேக் அளவுக்கு, நம்ம கடைகளில் பேக்கரியில் போய் ஒரு கேக் பீஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேக் பீஸ் அளவு பச்சையாக கூட தோலை லேசாக மேலோட்டமாக சீவி நல்லா கழுவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை அப்படியே சாப்பிட்லாம். பீர்க்கங்காயை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிடும்போது ரத்தம் போக்கு அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த இது உணவில் தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் இந்த ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய காலங்களில் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிற்கால காலங்களில் ரத்தப்போக்கு இயல்பு நிலைக்கு மாறிடும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.